எபிசோட் 39ல பார்த்தீங்கன்னா, நம்ம மாதையனோட பேக் ஸ்டோரிய வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாரி கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா, அவர் வந்து யூசுவலா பேரண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த பேசினாலே செமையா மூட் ஆஃப் ஆகுற மாரி இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறத வந்து அவரோட பேக் ஸ்டோரிக்குள்ள அப்படி டைவ் பண்ணது வந்து நல்ல விஷயமா இருந்தது. ஸோ இந்த மாதையன் தியோ பார்த்தீங்கன்னா வந்து வெளிய தானே இருக்கிறாங்க. சரி நம்ம சன்ரைஸ பார்த்துட்டு போவோமே அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கப்போ, திடீர்னு ஒரு லேடி பயங்கரமா குடிச்சிட்டு வண்டி முன்னாடி வந்து விழுகுற மாரி காட்டியிருப்பாங்க. நம்ம தியோ இறங்கி போய் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, மாதையன் அப்பவே ஒரு மாரி ரியாக்ஷன் குடுத்து நின்னுட்டுருப்பாரு. என்னடா இது இவரு ஏன்டா இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்படிதான் நான் உன்ன பார்க்கணுமா? அம்மாவ பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இவன் என்னோட புள்ள அப்படிங்கிற மாரி வந்து தியோ கிட்ட அவங்க சொல்லுவாங்க. தியோ பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிருவாங்க. அண்ட் மாதையன் வந்து அந்த இடத்திலே ஒரு மாரியா வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு மாரி ஷாக்கா இருப்பாரு, கோவமா இருப்பாரு, அப்செட்டா இருப்பாரு, சோகமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்ல வந்து அவர் இருப்பாரு. வேகமா அவர் வந்து யார்கிட்டயுமே பேசாம ரூமுக்கு போய் அந்த பாத்ரூம்குள்ள போயிட்டு அவர் வந்து பயங்கரமா அழுவுற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்து அவர் பிராக்டிஸ்க்கு வரப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லார்ட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாரி செம்ம டென்ஷனா இருக்க மாரி வந்து காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே ரியலா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளிய டீமுக்குள்ள கொண்டு வரதுக்காக ரங்கன் நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா தான் நெறைய நடக்குங்க. ஸோ அவரு ஃபர்ஸ்ட் ருக்மணி மேம்ட்ட போயிட்டு துளசி சொன்ன அப்டேட்ட வந்து குடுத்துடுறாரு. எப்படியாவது வந்து துளசி ஏதாவது பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்துர்றேன்னு இருக்காங்க. அவங்க செலக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் அவங்களோட ட்ரெய்னிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ருக்மணி மேம் வந்து உன்ட்ட நெறைய சேஞ்ச் தெரியுது அப்படின்றத சொல்லுவாங்க. இவர் வந்து அகாடமிக்காக நான் மாறலன்னா வேற யாருக்காக மாறுவேன்? என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஸோ நான் கண்டிப்பா இத வந்து பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்வாரு. பட் உண்மையா ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்தப்போ ரங்கன் அப்படியே ஒரு டிப்ரஷன்ல யார்ட்டயும் பேசாம போவாரு, நோட்ஸ் எடுப்பாரு. அப்புறம் ருக்மணி மேம்ட்ட போய் அதே பேட்டர்ன் தான் பண்ணிருவாங்க மேம்னுவாரு. வேற எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டா செம்ம டிட்டர்மைண்டா, செம்ம ஃபோக்கஸ்டா எல்லா டைமும் ஒரு மாரி நல்ல பாசிட்டிவா இருக்குது அவர பார்க்கறதுக்கே. இந்த கேர்ள்ஸ் டீம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மா இருக்காங்க இல்லையா? பத்மா அவங்க தான் எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் சரி, அதுல எப்புட்றா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வள்ளி விஷயத்திலயும் வந்து அது எப்படி வந்து அவங்க வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியும்? அதுவும் கிளீனரோட பொண்ண வந்து எப்படி கொண்டு வருவீங்க? அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நாங்கலாம் வந்து எவ்ளோ ட்ரெயின்ட் எத்தன மேட்ச் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் நாங்க பார்த்துருப்போம். அவங்க ஹவுஸ் கீப்பிங்ல தானே இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து செட் ஆகும்? டோர்னமென்ட்க்கு அப்புறமா வேணா நீங்க வந்து உள்ள கூட்டிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ரைட் டிசிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. நம்ம தங்கம் மட்டும் டக்குன்னு நான் சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன மாரி ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன கேளுங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல டீமே ஒரு செகண்ட் தங்கம்க்கு அகைன்ஸ்டா வந்து திரும்பி பார்த்துடும். இங்க தான் நம்ம ரங்கன் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அவ விளையாடுனத கூட நீங்க யாருமே இன்னும் பார்க்கல. அதுக்குள்ள ஏன் இவ்ளோ பேச்சு அப்படின்னுவாங்க. சரி இதோட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாளு கோச்சிங்க்கு வந்து கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அங்க வெறும் நம்ம தங்கம் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பத்மா உள்ள உட்காந்துட்டு மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் வந்து ருக்மணி மேம்ட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பயங்கரமா போயிட்டு மொக்க வாங்கியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேசுறப்போ, இத ஃபர்ஸ்ட் சொன்னதே நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இது பிளைண்ட் சப்போர்ட்லாம் இல்ல. அவங்க வந்து ஒரு நல்ல டேலண்ட். ஸோ அவங்க வந்து ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ருக்மணி மேம் சொல்லியிருப்பாங்க. அதோட நம்ம பத்மா இந்த விஷயத்த விடுறாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா விட மாட்டாங்க. ஏன்னா அடுத்த எபிசோட்லயும் தேவையில்லாத வேலைகள்லாம் நெறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணிட்டு, இந்த எபிசோட் 40ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, நெக்ஸ்ட் வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.